என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த 2026ல நீங்க என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வாங்க 2025ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ரீகேப் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் 2025ல ரொம்ப முக்கியமா இல்ல ரொம்ப மோசமான அரசியல் அராஜகம்லாம் நடந்திருக்கு. அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு வரலாமா? வாங்க 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 மக்களே, வாங்க ஒன்னா போல வாங்க. தமிழ்நாடு அரசியல் 2025ல எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் 2026ல யாருக்கு ஓட்டு போட்டா நாடு நாடா இருக்குமோ இல்ல சுடு காடா இருக்குமோன்னு உங்க ஒத்த விரல்ல தான் இருக்கு மக்களே. ஸோ இந்த ஒத்த விரலை நீங்க கரெக்டா ஒரு இடத்துல வச்சீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. கடைசியில தமிழ்நாட்டில் இந்த ஒத்த விரல் கூட நமக்கு பாதுகாப்பா இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த ஆட்சியை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஓப்பனா பேச முடியாது, ஏன்னா எலெக்ஷன் டைமு. அதனால பார்த்து சிந்திச்சு இந்த ஒத்த விரலை அமுக்குங்க. யாருக்கு போட்டா நாடு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு போடுங்க மக்களே. ஓகே, 2026ல எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஒரு நிமிஷம் வாள் வெளியே வருது, அனில் மூட் ஆஃப். 2026ல நீங்களே தேர்ந்தெடுங்கப்பா. நாங்க இவரு தான் வருவாரு அவரு தான் வருவாருன்னா சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடி 2025ஓட அரசியல் அராஜகத்தை பார்த்து வருமா? முதல் அரசியல் அராஜகமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பெரியவரை திடீர்னு என்டிகே தொடர்லாம் போட்டு கும்பிட்டு இருந்தாங்க. யார் அந்த பெரியவர்னு பார்த்தா நம்ம பெரியார் தான். அவரை ஏன்டா அடிக்கிறீங்க, எங்க தாத்தாடா அவர் எங்களுக்கு போராடி இருக்காரா அப்படின்னு ஒரு சைட்ல பேசிட்டு இருந்தாலும் இவங்க தாத்தாவன் போட்டு அடியன்னு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பெரியார்னு சொல்லி சில பேர் தமிழ்நாட்டில் இப்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்களா, அவங்க ஆட்சி பீரியட்ல தான் கவின் கொலை வழக்கு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்ன சம்பவம்னு. அதுவுமே ஒரு ஜாதி வெறி கொலை தான். ஒரு காஸ்டிசம் வேணான்னு சொல்லி போராடின ஒரு பெரியார் பேரை வச்சு அரசியல் பண்ற இந்த ஆட்சியில தான் இந்த கவின்னு ஒரு கொலை வழக்கு வந்து நடக்குது. இது யாரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்ம கீழே போடுற அவங்களோட பீரியட்ல தான். அப்படியும் பேசுறீங்க இப்படியும் பண்றீங்க, அப்போ உங்களை எப்படி நம்புறது? காரணம் தென் மாவட்டங்களில் வந்து அது குறிப்பாக இந்த மாவட்டத்தில் வந்து எத்தனை கொலைகள் சாதி கொலைகள் நடக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ஒன்றும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கெல்லாம் தெரியாமல் நடக்கிற சமாச்சாரங்கள் கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கு தெரியாமல் நடக்கிற சமாச்சாரங்கள் கிடையாது. இதான் முதல் அராஜகம். ரெண்டாவது அரசியல் அராஜகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எந்த ஆட்சியில் அப்படின்னா நம்ம மாடல் ஆட்சியில் அப்படிதான். டார்ச்சர் பண்ண அந்த சாரோட பேருன்னு வெளியே வரல, அவர் ஊரு எந்த டீட்டெயிலும் வெளியே வராம மூடி மறைச்சிட்டாங்க நம்ம மாடல் அரசு. ஆனா இது வந்துட்டு வெறும் பாஸ்ட் கமிட்டி போல அப்படின்ற பதில் மட்டும் தான் சொல்றேன் தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல நான் விலகலையா? இல்ல நீ பிரதர் நீங்க The MK Stalin government is under fire over its handling of the investigation. ஆகவே அந்த சார் யார்? ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை காற்றிலே பறக்க விட்டு சட்டத்தை வளைக்கிற அந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுத்து வருகிறது என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. பெண்ணுரிமை பேசின பெரியார தப்பா பேசிட்டாரு சீமான்னு சொல்லி போராடினாங்க அவ்வளவு பேரு. இதே ஒரு பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமைக்கு ஒரு பெரியாரிஸ்டும் போராடலையே சார். என்ன சார் இது? இதான் சார் நம்ம மாடல். இதுதான் ரெண்டாவது அராஜகம். மூணாவது அரசியல் அராஜகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்ற அராஜகம் தான் சார். அதாவது குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டின மாதிரி தான் சார் இருந்துச்சு நம்ம மாடலோட ஆட்சி. என்ன அப்படின்னா, அந்த ராம்நாடுல வந்து நவாஸ்கரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சூடா பிரியாணி வாங்கி பார்சல் பண்ணி மலை மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. அதை வீடியோ எடுத்து ட்விட்டர்லாம் ஷேர் பண்ணி பாத்தீங்களா எங்க கெத்து நாங்க தான் அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார் மேல. இதுவே இப்ப கார்த்திகை தீபம் நடந்துச்சுல, மேல போய் விளக்கு தான் சார் ஏத்த போனோம், விடல. ஏங்க மேல போய் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடலாம் விடுறீங்க சார், எங்க கோயில்கிட்ட பிரியாணி சாப்பிடலாம் விடுறீங்க. நாங்க எங்க கோயில்ல தான் சார் விளக்கறுத்த போனோம், நாங்க என்ன தர்கால போய் சார் விளக்கறுத்த போனோம். என்ன சார் அப்ப தெரியலையா? அதுல குழந்தையும் கிள்ளி விடுறீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க. ஆனா அதுக்குன்னு சென்ட்ரல் அரசு ஒண்ணு நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க. Which is the holy abode of Lord Muruga, one of the 6 abodes of Lord Muruga.
isn't in trouble now only because of DMK government. In the last 1 year, if you look at the DMK government's record, they allowed a fringe Muslim group to rename the hill as Sikandar. They allowed a sitting MP from Ramanathapuram to go to that hilltop temple and eat chicken biryani. So whatever insult they were doing it, DMK government was enjoying it because it was benefiting them politically. இந்த திருப்பரங்குன்றத்துல மாடல் ஆட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு நான் வரேன். இந்த சென்ட்ரல் உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் உள்ள ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, லைட்டா சென்ட்ரல்ல கேப்ல பூந்துடலான்னு பார்த்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து. என்ன அப்படின்னா, மலை மேல நீங்க போராடுறீங்க, ரைட்டு, ஓகே, அது முருகர் கோயில்ரா, அங்க போயிட்டு பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னா அங்குள்ள தமிழ்காரனுக்கு என்னன்னு தெரியாது. சரி, ஓகே, நீங்க வந்து இந்துல இருந்து எல்லாம் ஒன்னாதான் பேசுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட். ஆனா முருகர் கோயில் அட்லீஸ்ட் வெற்றிவேல் வீரவேல் சொன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் லேட்டரா இதெல்லாம் கொஸ்டின் பண்ணக்கப்புறம் நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பிஜேபி ஒன்றும் 100% பியூர் இல்லை, அதே மாதிரி டிஎம்கே 0% கூட வருது இல்லைங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உங்க விரல அமுக்குங்க மக்களே. 4வது அரசியல் அராஜகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் ரொம்ப பியூரா இருக்கும் சார். தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரொம்ப பியூரா கிடைக்கும். அப்படியே நீங்க வாங்கி குடிச்சிங்கன்னா ஒரே மணி நேரத்தில் செத்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு பியூரான ஒரு கள்ளச்சாராயம் சார் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும். அதை யார் எக்ஸிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் தான். அதாவது மாடல்னாலே ஒரு மாடலாக தான் இருக்கும், கள்ளச்சாராயமும் ஒரு மாடலாக தான் இருக்கும். அதை நீங்க வாங்கி ஒரு கல்ப்பில் அடிச்சிங்கன்னா ஒரு கல்ப்பில் அப்படியே போயிருவீங்க. அதில் இறந்து போனவங்கள ஒருத்தரை கூட வந்து நம்ம வந்து பார்க்கல, வர பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அரசியல்னால. ஆனா ஒருத்தர் போனார் சார், கிளம்பி போனார் சார். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு போனாங்க, யாரு வந்து பேசுனாங்க, வாழை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள அமுக்கிற யாரு, தளபதி சர்க்காருங்க. அவரு மட்டும் தான் போய் பேசினாரு. ஏன்னா 2026 நிக்கிறார்ல, பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அதுக்காக அவர் பேசல சார். அவருக்கு உண்மைக்கு மக்கள் மேல ஒரு இது இருக்கு. ஸோ இதுதான் சார் 4வது அரசியல் அராஜகம். 5வது அரசியல் அராஜகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர் சம்பவம் தான். அதாவது நம்ம அண்ணன் அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு இருக்கிற கேப்ல கீழே 10 பேர் வந்து நெரிசல்ல வந்து உயிரிழந்துட்டாங்க. அண்ணனுக்கு கண்ணு தெரியல, அண்ணனுக்கு அதுல தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன் அங்கிருந்து அப்படியே சென்னை போற கேப்ல 40 பேரும் சொல்லிட்டாங்க நியூஸ்ல. இதுக்கெல்லாம் யாருன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மாடலு. இது 10ன்னு சொல்லணும், அப்புறம் 40ன்னு சொல்லணும், அப்புறம் போட்டு தள்ளதே அவங்களா தான் இருப்பாங்க. கடைசியில பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவுக்கு தான். ஆனா அண்ணா சும்மா விடுவாரும், விடுற வண்டியை சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு விசாரிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது இது முழுக்க இந்த மாடல் பண்ண வேலை தான். ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் மேக்ஸ் லைட் மாதிரி தான். புசுக்குன்னு கை வச்சீங்கன்னா நசிங்கிடும். ஸோ பார்த்து ஓட்டு போடுங்க மக்களே. இந்த 5 அரசியல் அராஜகத்துக்கு அப்புறம் நம்ம மாடல் வந்து ஒரு போனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஜஸ்ட் ஒரு 3 days முன்னாடி தான் அந்த போனஸ் கொடுத்தாங்க. என்ன போனஸ் அப்படின்னா, நார்த் ஸ்டேட்ல இருந்து யாரெல்லாம் சவுத்துக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் வாயிலே வெட்டுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு போனஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரெயின்ல. அதுக்கு ஃப்ரீயா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, கஞ்சாவும் கையில பட்டாக்கத்தியும். அது யாருக்கு தெரியுமா, பெரிய ஆளுங்க இல்ல, ஒன்லி ஃபார் கிட்ஸ். கிட்ஸ்னா 17-16 வயசு பசங்களுக்கு மட்டும் தான் அது வேலிட். அவங்களுக்கு தான் பிரீமியம் ஆஃபர் இருக்கு. சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டுகின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம். நேற்றைக்கு நடந்த செய்தி, இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள். மக்கள் வல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால இந்த ஆஃபர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது செம்ம ஆஃபர்ரா, இதுல தாண்டா தமிழ்நாடா இருக்க போது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2026 இந்த மாடலே திருப்பி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இல்லையா அவருக்கு போடுங்க. ஓகே. ஸோ மக்களே, தயவு செஞ்சு இப்போ நான் சொன்ன இந்த விஷயம், இந்த திருத்தணி விஷயம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தால் கூட அந்த வீடியோ பார்த்துறாதீங்க. உங்களால் சத்தியமாக நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒன்று கோவம் வரும், இல்லைனா அந்த ஸ்டேட்டில் நம்ம வாழவே கூடாதான்னு சொல்லி ஒரு பயம் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு 2026 யாருக்கு ஓட்டு பண்ணணுமோ முடிவு பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர், சந்தோஷமாக இப்போ நீங்கள் கொண்டாடுங்க.